ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். என்னடா இது மொரட்டு ஆண்டியாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு மொரட்டு தரிசனம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பாட்டில் ஹீரோயினை சைட் அடித்தவங்களோட இந்த செல்லக்குட்டி ஆடும்போது அந்த உளுந்தோட தரிசனம் தெரியுதே, அதை பார்த்து சைட் அடித்தவங்க தான் ஏராளமான பேர் அப்படின்னு சொல்லலாம். அச்சச்சோ, என் தொப்புல எல்லாரும் பார்த்துட்டாங்களே, எனக்கு வெக்கமாக வருதே அப்படின்னு சொல்லி மீனா அந்த பக்கமாக ஓடுது. ஆஹா, பாவாடை தாவணியில் எப்படி இருக்குது பாரியா வின்டேஜ் மீனா. அப்படியே குத்த வச்சுட்டு எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அழகா தொப்புளும் தெரியுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைடு வீல மாம்பழமும் சும்மா சூப்பராக தெரியுது. மீனாவுக்கு கும்முன்னு எல்லாமே செம்மையாக இருக்குது பாருங்கள். அடுத்து யாரா பாவாடை தாவணியில் வர்றது அப்படின்னு பார்த்தா நடிகை சுகன்யா. அட, இந்த தொப்புளை பார்த்தாங்க பல பேருக்கு பம்பரம் விடணுன்ற ஆசையே வந்துச்சு. ஆமாங்க, சின்ன கவுண்டர் படத்தில் செல்லக்குட்டியோட இந்த அழகான தொப்புல தான் சும்மா பம்பரத்தை விட்டு ஆட்டினாரு நம்ம கேப்டன். அந்தளவுக்கு செல்லத்தோட தொப்புள் ஆழமான தொப்புள். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப மைக்கை பிடிச்சி பேசும்போது யாருங்க பேசுகிறத கவனிக்கிறா? அடடா, உண்டியல் இவ்வளோ பெருசாக இருக்கே, எவ்வளோ சில்லற போடலாம் அப்படின்னு யோசிச்சுருக்காங்க. ரொம்ப நாளையே தொடையலகு அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணதுனால செல்லத்தோட இந்த ஆழமான தொப்பில் பல பேர் பார்க்காமலே விட்டுட்டோம். பழைய தொப்பில் பார்த்தே உங்கள் தம்பியை பதம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டிங்களா? இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக நாங்களும் இருக்கோம், எங்கள் தொப்பிலையும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம செல்லக்குட்டி வரலட்சுமி சரத்குமார். இப்போ இருக்க ஹீரோயின்லேயே திரிஷாவுக்கு டஃப் கொடுக்குற ஒரு ஆழமான தொப்புள் வச்சுருக்கிறது யாருன்னு பார்த்தா அது பிரியா ஆனந்த் தான். யாரா அது மொரட்டு ஆண்டியாக இருக்குது அப்படின்னு வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னோன்னே அந்த செல்லக்குட்டி சோபனாவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆமாங்க, மொரட்டு தொப்புள் சும்மா எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே உள்ள ஒரு கரண்டி மாவு எடுத்து பணியாரமே ஊற்றலாம் போல், அந்தளவுக்கு சும்மா செம்மையாக இருக்குது. ஆண்டி, உங்களுக்கு ஆண்டவன் அள்ளி கொடுத்துருக்கான், எனக்கு கிள்ளி தான் கொடுத்துருக்கான் பாருங்கள். முன்னாடி எல்லாமே சிறுசாக இருக்குது. அட, காய் தான் குட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா தொப்புளும் குட்டியாக தான் இருக்குது. ஆனால் உதடு சும்மா சூப்பராக இருக்குது. கடிச்சு கவ்வி இழுத்தா ஒரு லிட்டர் ஜூஸ் கிடைக்கும். சாக்லேட் டோனட் வேணுமா, நான் காட்டுறேன் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டு இன்னும் காட்டாமலாம் இருக்குது அப்படின்னு ஹீரோ ஒரு தட்டு தட்டுவோம். செல்லக்குட்டி இப்போ பாருங்கள் என்னோடய சாக்லேட் தொப்பில் எப்படி காட்டுறேன் அப்படின்னு காட்டினது மட்டும் இல்லாமல் சும்மா கின்னுன்னு இருக்க மாங்காயும் காட்டிடுச்சு. நயன்தாரா அடுத்து நீங்கள் பாருங்கள், நான் கட்டட்டா நல்லா கட்டட்டா அப்படின்னு சொல்லி இடுப்பை வளைச்சி நெளிச்சு ஆடும்போது அந்த தொப்புள் சும்மா வேறு லெவலில் இருக்குது. அல்வா துண்டு இடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது இதாண்டா ஒரு கடி கடிச்சுக்கடா அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி மூமெண்ட்டு கொடுத்துட்ருக்கோம். ஆஹா, டிரான்ஸ்பரண்ட்டில் கரெக்டாக அங்கே மட்டும் கொசுவில் துணியை போட்டு தச்சு வச்சு செல்லக்குட்டி சும்மா தொப்புளை காட்டுறது மட்டும் இல்லாமல் தொப்புளை சுற்றி வயிறு சும்மா உப்பி போய் என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். செல்லத்தோட மாம்பழ தரிசனமும் வேறு லெவலில் இருக்குது. சும்மா யாரும் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை தூக்கி கொடுக்கல. சூப்பர் ஸ்டார் நடித்த கூலி படத்தில் வர்ற மோனிகா சாங்கு பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. அப்படி ரியல் மோனிகாவாக கோலிவுட்டில் இருந்த ஒரு நடிகை தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. சும்மா எப்படி சிக்குன்னு செம்மையாக இருக்குது பாருங்கள். செல்லக்குட்டி ஆப்பிள் ஆப்பிள் ரெட் ரெட் ஆப்பிள் வேணுமா, இல்லை அழகான தொப்புள் வேணுமான்னு கேட்குது. ஸ்னேகா செல்லத்தை நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்கவே முடியாது. தொப்புள் வேணுமா, தொப்புள் தரிசனம் காட்டுறேன். அக்கிள் வேணுமா, அக்கிள் தரிசனம் காட்டுறேன். ஏன் லிப்ஸும் சும்மா சூப்பராக இருக்கும் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி செல்லம் சும்மா எல்லாமே நம்ம ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட் கொடுத்து மிரட்டி விடும். ஆமாங்க, காஸ்டியூம் டிசைனரை நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணுங்க. ஆமாங்க, தொப்புளுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஒரு கதவை திறந்து விட்டு நம்ம ரசிகர்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்துக்கோங்க செல்லத்தோட அந்த உளுந்தோட தரிசனத்தை அப்படின்ற மாதிரி சூப்பராக காட்டியிருக்காங்க இந்த சாங்கு முழுக்கவே. இந்த வீடியோ முழுக்க மொரட்டு தரிசனம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் தொப்புளை காட்டாமல் வீடியோவை க்ளோஸ் பண்ணிடுவியா, நான் வந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி தொப்புள் ராணி திரிஷா சும்மா இடுப்பை ஆட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த தொப்புள் குழியை காட்டியே மிரட்டி விட்றாங்க. ஆஹா, இது தொப்புள் குழியா இல்லை குகையா, இந்த குகைக்குள்ள எத்தனை பேர் உள்ளே போயிட்டு வந்தாங்கன்னே தெரியலையே அப்படின்ற அளவுக்கு சும்மா செல்லத்தோட தொப்புள் ஆழமாகவும் இருக்கும், அதே நேரம் அகலமாகவும் இருக்கும். சோபனா ஆண்டி செம்மையாக கேட்ச் பிடிக்கிறதுல. அட, யாரா கேட்ச் பிடிக்கிறத பார்த்தா சைடு வீல செல்லத்தோட அந்த அடுப்பு மாதிரி இருக்க இடுப்பும் சும்மா மாம்பழமும் எப்படி தெரியுது பாருங்கள். யாரா அந்த ஃபிகர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அட, லப்பர் பந்து அதுக்கடுத்து மாமன் படத்தில் நடித்த சுவாசிகா தான் ஆன்டி மாதிரி மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பியூட்டியாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? நடிக்க வந்த புதுசில் செல்லக்குட்டி தாவணியில் அப்படியே சும்மா தளதளன்னு தொப்புளை காட்டி ஆடிக்கிட்டு இருக்கு. நான் எத்தனையோ பட்டர்ஃப்ளை பார்த்துருக்கேன், ஆனால் இந்த பட்டர்ஃப்ளை செம்மழகாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா, அட நீ பட்டர்ஃப்ளைவாக பார்க்குற, மைதா மாவு பிசைஞ்சு வச்சு அதில் ஒரு புள்ளி வச்ச மாதிரி இருக்க அந்த தொப்புளை தாண்டா சைட் அடிச்சிட்டு இருக்கேன். என்னதான் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக ஓப்பனாக காட்டினாலும் செல்லக்குட்டீஸ் இந்த மாதிரி பாவாடை தாவணியில் வந்து சாங்கில் ஆடும்போது அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு ஆடும்போது அந்த இடுப்பு மடிப்பு அழகான அந்த தொப்புள் தரிசனம்லாம் தெரிகிறது. வேறு லெவல் அழகாக இருக்குது. அதுவும் அசின்லாம் இப்போ நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். ஆமாங்க, செல்லத்தோட மாங்காயும் ஷார்ப்பாக இருக்கும், அதே நேரம் தொப்புளும் நல்லா ஆழமாக இருக்கும். சும்மாவா செல்லக்குட்டி த்ரிஷா நயன்தாராவுக்கே அப்போ டஃப் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் கிளிப்பிங்கில் அசின் செல்லத்தோட தொப்பு லாங் ஷாட்டில் தெரிஞ்சு பக்கத்தில் பார்க்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ண ரசிகர்களுக்காகவே பாலிவுட் மூவிலேருந்து தூக்கிட்டு வந்திருக்கோம் செல்லத்தோட அந்த தொப்புள் தரிசனத்தை உங்களுக்காகவே.
அரேபியன் குதிரை அனுஷ்காவோட கோதுமையில் செஞ்ச அல்வா மாதிரி இருக்க இடுப்பை தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இடுப்பு மட்டுமா சூப்பராக இருக்குது, மேலே பாரியா மாம்பழம் சும்மா வேறு லெவலில் இருக்குது. அட தொப்புல பாருப்பா. இளசுலேருந்து பெருசுலேருந்து எல்லாருமே நம்ம காஜி செல்லத்தை தான் இப்போ வெறித்தனமாக பார்த்து கடப்பாறையை கடகடன்னு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. சுனைனாலாம் இப்படி முரட்டுத்தனமாக காட்டினா எங்கள் தம்பி நிலைமை என்னங்க ஆகுறது அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க இளைஞர்கள் எல்லாருமே கவலைப்படுறாங்க. அந்தளவுக்கு செல்லம் காயையும் தொப்புளையும் காட்டி மிரட்டி விட்டுருக்கு. சிம்ரனோட இடுப்பு தான் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ரசிகர்கள் அடுத்த இலியானாவோட இடுப்பும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வச்ச அளவுக்கு சும்மா கும்முன்னு ஒரு இடுப்பை காட்டியே ரசிகர்களுக்கு செம்மட்டிட்டு கொடுத்துச்சு இந்த செல்லக்குட்டி. நண்பர்களே, இந்த வீடியோ முழுக்க முரட்டு தரிசனத்தை பார்த்து கட்டாயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. யாரோட தரிசனம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பாய்.